வணக்கம் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி யுவா பாப்பாவுக்கு மார்னிங்க்கு என்ன கொடுத்தோன்னா உளுந்தங்களி தான் கொடுத்தோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்து கழுவி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சாப்பாட்டு அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது, ட்ரை பண்ணுங்கள். ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் கொஞ்சம் சூடானதும் காய வச்சு எடுத்து வச்சுருக்க உளுந்த பருப்பையும் அரிசியும் கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். தீச்சிடக்கூடாது, தீச்சிட்டா சிறு கசப்பு எடுக்கும், அது குழந்தைங்களுக்கு பிடிக்காது, சாப்பிடவும் மாட்டாங்க. நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லைட் ப்ரௌன் கலரில் மாறி இருக்குது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஆற விட்டுடுங்க. ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள், கையில் தொட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு இன்னுமே நைஸாக வேணும்னா ஒரு முறை சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே நைஸாக கிடைக்கும். தண்ணி வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதித்ததுமே இந்த பவுடர் போட்டு நம்ம கிளற போகிறோம். நல்லா கட்டிப்படாமல் கிளறி எடுத்துக்கோங்க. நான் ஒரு சைடு வீடியோ எடுத்துகிட்டே கொட்டுறதுனால கட்டிப்பட்டுருச்சு. நான் அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டானது பாருங்கள், இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டேன். நீங்களும் இதே மாதிரி நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா களி ரெடி ஆயிரும். எங்கள் யுவாவுக்கு 14 மந்த்ஸுங்கிறதுனால அவருக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க.